अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम मिनल लज़ीना फ़र्रक़ू दीनहुम व कानू शियअन कुल्लु हिज़्बिन बिमा लदैहिम फ़रिहून। वक़ाल नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अहदथ फ़ी अम्रिना हाज़ा मा लैसा मिन्हु फ़हुव रद्दुन औ कमा क़ाल अलैहि स्सलातु वस्सलाम। கணியத்திற்குரிய முஃமினீன்களே, தமிழ்நாட்டு முஸ்லிமீன்களே, இளைஞர்களே, நான் சுற்றி வளைக்காமல் செய்திக்குள்ளே வந்துடுறேன். பொதுவாக நம்மளுடைய தௌஹீது என்ற பெயரை சொல்லி மக்களிடத்திலே உலா வரக்கூடிய இயக்கத்து நபர்கள் அனைவருமே மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய மார்க்கத்தின் பெயரை சொல்லி அதில் இல்லாத ஒன்றை எவன் ஒருவன் புதிதாக உண்டாக்குகிறானோ அது ரத்துன், மறுக்கப்பட வேண்டியதாகும் அப்படிங்கிற புகாரியினுடைய 2697, முஸ்லிமுனுடைய 1718வது ஹதீஸை மேற்கோள் காட்டி அவங்க இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் கூடாது, மௌலிது, மீலாது, மேராஜு, தர்கா, பராத்து, அதில் வைக்கக்கூடிய நோன்புகள், இரவு இபாதத்தினால் கொண்டாடப்படக்கூடிய கொண்டாட்டங்கள், இது எதுவுமே கூடாது. ஏன்னா இதெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நன்மைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இபாதத்துகளாக கொண்டாடப்படுகிறது. இப்படி மேராஜையோ பராத்தையோ மீலாதையோ சஹாபாக்கள் கொண்டாடலை, நபியவர்கள் கற்றுத்தரல, குரானில் இல்லை. அதனால் இதெல்லாம் பித்அத்தில் வரும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்டவை, இதனால் எந்த நன்மையும் கிடையாது, இதனால் தீமைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய தௌஹீது என்று பெயரை சொல்லி உலா வரக்கூடிய இயக்க சகோதரர்கள் சொல்கிறாங்க. இவையெல்லாம் பராத்து, மேராஜ், இந்த நாட்களை இபாதத்துகளால் அலங்கரிப்பது, மீலாது, மௌலிது ஓதுவது, இவை போன்ற இவங்க வேற என்னென்னலாம் பித்அத்துங்கிற கான்டாக்டுக்குள்ளே கொண்டு வந்து சொல்கிறாங்களோ அதெல்லாம் பித்அத்தா சுன்னத்தா அப்படிங்கிறத நம்ம பின்ன பார்ப்போம். இப்போ நம்ம இதெல்லாம் பித்அத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆனி வல் ஹதீஸ் அப்படிங்கிற ஜாக் அப்படிங்கிற அமைப்போ, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNTJ அப்படிங்கிற அமைப்போ, ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் YMJ என்கிற அமைப்போ, நேஷனல் தௌஹீத் ஃபெடரேஷன் அப்படிங்கிற NTF அப்படிங்கிற அமைப்போ, அல்லது இத்தியாதி சலஃபி அமைப்புகளோ, இவங்க எல்லா பேருமே இயக்கங்கள் வச்சு இவை பித்அத்து, இவை மீலாது கூடாது, மௌலிது ஓதுறது ஷிர்க்கு என்று சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சுன்னத்தா பித்அத்தான்னு நம்ம அது தனியாக பார்த்துக்குவோம், அது இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே நான் கொண்டு வரல. இவைகளெல்லாம், இந்த இயக்கங்கள் எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டவை. அப்படி அதுக்கு ஆதாரம் எதுன்னு சொல்லி கேட்டால் அவங்க பேரிலேயே குரானு, ஹதீஸு, தௌஹீது, ஏகத்துவம் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க. ஜம்இய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் தான் ஜாக் அப்படிங்கிறது, தௌஹீது ஜமாத் அப்படிங்கிறது தான் TNTJ அப்படிங்கிறது, தௌஹீத் நேஷனல் ஃபெடரேஷனுங்கிறது தான் NTF அப்படிங்கிறது. அப்போது இந்த அமைப்புகள்லாம் மார்க்கத்தின் பெயரால், மார்க்கத்தின் வார்த்தைகளால் தான் உருவாக்கப்படுது. அப்போது உங்களுடைய செயல்பாடுகளும் பிரச்சாரங்களும் மார்க்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சொல்லிக்கிறீங்க. உங்களுடைய வாத பிரகாரமே நான் கேள்வி கேட்குறேன். மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வஹி, அதாவது இறை செய்தி, குரானோ ஹதீஸோ என்ன செஞ்சுருக்கணும், அதனுடைய அடிப்படையில் நம்ம அதை செய்யணும், உருவாக்கணும்.
இது நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதன் அடிப்படையில் தான் பராத்து, மேராஜ், மீலாது, மௌலிது எல்லாத்தையும் நீங்கள் பிதா அப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்க. அப்படின்னு சொன்னால் இயக்கங்கள் உருவாக்குறதுக்கும் என்ன வேணும்? வஹி வேணும். இறை செய்தி குரான்லேயோ ஹதீஸ்லேயோ மார்க்கத்தின் பெயரால் தான் நீங்கள் செய்கிறீங்க. அதை இந்த இயக்கங்கள் எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நாங்கள் செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பேர்லேயே அப்படி வச்சுருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகளும் அதன் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போது மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் உருவாக்குற இந்த இயக்கங்கள் அடிப்படையில் நான் சில கேள்வி கேட்குறேன். எல்லாம் நீங்கள் மௌலிதுக்கும் மீலாதுக்கும் எந்த பேட்டர்னில் கேள்வி கேட்குறீங்களோ அதே பேட்டர்னில் உள்ள கேள்வி தான் நானும் கேட்குறேன். தௌஹீதை போதிப்பதாக கூறும் இயக்கங்கள் நபியவர்கள் காலத்தில் இருந்ததா? ரசூல்லா என்னென்ன இயக்கம் வச்சு அப்படி நடத்துனாங்க? அல்லது ரசூல்லா காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோ அல்லது மற்ற சஹாபாக்களோ, நீங்கள் ஏற்றுக்கிற மறுக்கிற எந்த சஹாபாக்களோ ஏதாவது இயக்கம் வச்சுருந்தாங்களா? அல்லது வேறு ஏதாவது சஹாபாக்கள் இயக்கம் வச்சு நடத்தினதை அனுமதிச்சாங்க அப்படியா? அப்படின்னா யார் யார், எந்தெந்த சஹாபாக்கள் என்னென்ன இயக்கம் வச்சு நடத்தினாங்க, அதனுடைய தலைவர்களாக யார் யார் இருந்தாங்க? ரெண்டாவது, நபியவர்கள் காலத்திலோ அதற்கு பிந்தைய ஹைருல் குரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாபியன்கள், தாபியன்களுடைய காலத்திலோ தௌஹீதை போதிக்க, நல்லா கவனிக்கணும், தௌஹீதை போதிக்க, இன்றைக்கி நீங்கள் தௌஹீதை போதிக்கிறதுக்காக தான் இயக்கம் வச்சுருக்கதா சொல்கிறீங்க. தௌஹீதை போதிக்க மொத்தம் அப்படி ஹைருல் குரூன்லேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ ரசூல்லா காலத்திலேயோ எத்தனை இயக்கங்கள் இருந்தன, அதனுடைய தலைவர்களாக யார் யாரெல்லாம் இருந்தாங்க? புகாரி இமாம் எந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்தாங்க? முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்தாங்க? அல்லது சஹாபாக்கள்ல யார் யார் எந்தெந்த இயக்கங்களுக்கு தலைவராக இருந்தாங்க? அல்லது எந்தெந்த இயக்கத்துக்கு உறுப்பினராக இருந்தாங்க? தணிக்கை குழு, மேலாண்மை குழுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதில் எதுலையாவது இருந்தாங்களா? எந்த அமைப்பினுடைய தணிக்கை குழுவில், மேலாண்மை குழுவில் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விவரம்லாம் நீங்கள் ஆதாரபூர்வமாக முன்வைக்கணும். ஜாக்கு, டிஎன்டிஜி அமைப்புலாம் ரசூல்லா காலத்தில் இருந்ததா? அல்லது ஹைருல் குரூன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலங்களில் இருந்ததா? அப்படி இருந்துச்சுன்னா ஜாக் அமைப்பினுடைய, தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய தலைவராக இருந்த அன்னைக்கு இருந்த சஹாபி யார்? அன்னைக்கு இருந்த தாபி யார்? புகாரி இமாம் ஜாக்கில் இருந்தாங்களா, தௌஹீத் ஜமாத்தில் இருந்தாங்களா, ஒய்எம்ஜியில் இருந்தாங்களா, எதில் இருந்தாங்க? அல்லது என்டிஎஃப்ல இருந்தாங்களா? தௌஹீதை போதிக்கும் இயக்கங்களுக்கு கொடிகள்னு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அந்த கொடிகளுடைய நிறம் என்ன? ரசூல்லா காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் இயக்கங்கள் உங்கள் அடிப்படையில் இருந்திருக்கணும்ல. அப்படி இருந்தால் தானே அது சுன்னா, இல்லைன்னா அது பிதா வச்சேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கொடிகளுடைய நிறங்கள் என்னென்னவாக இருந்தது? அதே மாதிரி தான் இந்த ஒழிப்பு மாநாடுகள் நடத்துகிறீங்கல்ல, விதத்து ஒழிப்பு மாநாடு, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்கல்ல, அதனுடைய நிலையும் இதே தான். அனல் மாஹி அல்லது எம்ஹுல்லா பியல் குஃப்ர அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. என்னை கொண்டு தான் அல்லாஹ் ஷிர்க்கை அழிக்கிறான், அதனால் நான் அழிப்பவன் மாஹி அப்படிங்கிற அர்த்தத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அப்போ ஷிர்க்கை ஒழிக்கிறதுக்காக முழு அத்தாரிட்டியும் ரசூல்லா எடுத்துக்கிறாங்க, கிரெடிட்டையும் தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி கிரெடிட் எடுத்த ரசூலுல்லா நடத்தின ஷிர்க் ஒழிப்பு மாநாடுகள் எத்தனை, எங்கெங்கே நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடத்திய ஒழிப்பு மாநாடுகள் எதையோ, அந்த ஒழிப்பு மாநாடுகள் என்னென்ன, எந்த கிரவுண்டில் வச்சு நடந்துச்சு, யார் யார் அந்த மாநாட்டில் பேசின சஹாபாக்கள் யார், அந்த மொத்தம் எத்தனை சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க, அதில் உரையாற்றிய சஹாபாக்கள் யார் யார், என்னென்ன உரையாற்றினாங்க, என்ன அவங்க பேசின பயான் என்ன, சஹாபாக்கள் போட்ட நாடகம் என்ன? நீங்கள் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நாடகம் போட்டிங்கல்ல, அந்த மாதிரி சஹாபாக்கள் அந்த மாநாட்டில் நாடகம் எதுவும் போட்டாங்களா? எதை கார்னர் பண்ணி லாத் உஸ்ஸா அந்த மாதிரி சிலைகளை எதிர்த்து அவங்க இது பண்ணாங்களா? கூட நாடகம் போட்டாங்களா, ட்ராமா போட்டாங்களா? யார் யார் என்னென்ன வேஷத்தில் எதை எதை கமெண்ட் பண்ணாங்க? நீங்கள் பேசுகிறீங்களா குணான்னு வருதே, அதெல்லாம் என்ன படம், என்ன கமல் ரசிகர் போல் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்களே, அந்த மாதிரி அந்த ட்ராமாவில் எந்த சஹாபி எதை கமெண்ட் பண்ணாங்க, பஞ்ச் டைலாக் அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. இல்லைங்க, இதுவெல்லாம் மார்க்கம் இல்லை, மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இயக்கங்கள் வச்சோம் அப்படி சில லூசுகள் சொல்லி தெரியுது முகநூல்களில். மாட்டாமல் இருக்கணும். இந்த கேள்வியை நம்ம வைக்கும் போதெல்லாம் இயக்கங்கள் குறித்து நாம்
ரசூல்லா காலத்தில் இயக்கங்கள் இருந்ததா? மார்க்கத்தின் பெயரால் தானே இன்றைக்கி நீங்கள் இதை சொல்கிறீங்க. மன் அஹ்தஃபி அப்படின்னா ஹாதா மாலை செமின் ரத்துங்கிற ஹதீஸுக்கு கீழே இயக்கங்கள்லாம் வராதா, அதெல்லாம் பிதத்தில் வராதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால், மார்க்கம்னு செஞ்சால் தான் அது பிதத்து, நாங்கள் என்ன இயக்கங்கள் மார்க்கத்தின் பெயரையிலையா வைக்கிறோம் அப்படின்னு சில லூஸுகள் பேசிக்கிட்டு தெரியுது. சரி, அப்படியே வச்சுக்குவோம். அப்படி மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மேடைக்கு உங்களுடைய ஒழிப்பு மாநாடுகளுக்கோ அல்லது உங்களுடைய இயக்கங்களுக்கோ சாப்பாடு, மேடை, ஆம்புலன்ஸு, ஃப்ளக்ஸு, மைக்கு, மெகாஃபோனு இப்படின்னு ஒரு மாநாட்டுக்கோ அல்லது நீங்கள் நடத்துகிற சின்ன பெரிய கூட்டங்களுக்கோ செலவுக்கு தர்றாங்கல்ல. நீங்கள் உண்டியல் குலுக்கி வாங்கிட்டு வர்றீங்க அல்லது யார்கிட்டையாவது டொனேஷன் கேட்குறீங்க, இப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கல்ல, இப்படி காசு கொடுக்குறவங்களுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய மாநாட்டுக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபா தராது, ஒரு 5 லட்ச ரூபா தர்றாரு ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு, பிதஅத் ஒழிப்பு மாநாட்டுக்கு, அல்லது நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு இதுக்கு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செலவுக்கு பணம் தர்றாரு. அவருக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? நன்மை கிடைக்கும்னா அது மார்க்கமாயிரும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஹதீஸ் காமிக்க, நீங்கள் சொல்கிறீங்கல்ல பராத் இரவு ரசூல்லா காலத்தில் கொண்டாடினாங்களா, மார்க்கத்தின் பேரால் தானே செய்கிறீங்க, மௌலிது மீலாது ரசூல்லா மார்க்கத்தின் பேரில் தானே செய்கிறீங்க, அதுக்கு நன்மை இருக்கும்னு சொன்னால் அப்போ ரசூல்லா சொல்லியிருக்கணும், ரசூல்லா காட்டி தந்திருக்கணும். ரசூல்லா காட்டி தராத, ரசூல்லா சொல்லித்தராத எல்லாமே பின்காரில் மார்க்கத்தின் பேரால் செஞ்சால் அது விதான்னு சொல்கிறீங்கல்ல. அப்போது இந்த மாநாடு போடுறதுக்கு மார்க்கத்தில் இப்படி ரசூல்லா சொல்லியிருக்காங்க, எவர் ஒருவர் விதத்து ஒழிப்பு மாநாடு போட்டாரோ அப்படிங்கிற அந்த இது நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் எப்படி ஆதாரம் காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா பயானுக்காக ஒரு மேடை மிம்பர் வச்சுருந்தாங்க, அதன் அடிப்படையில் நாங்கள் மேடை அமைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாடு கொடுக்கறத நன்மைன்னு சொன்னாங்க அப்படின்னு தனித்தனியாக இருக்கிற அமல்களை கொண்டு அதுக்கு காட்டப்பட ஹதீஸ்களை கொண்டு ஒன்று சேர்த்து இதையெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்படி ஆதாரம் காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இயக்கம் இன்னது, அந்த இயக்கம் இப்படி ஒரு மாநாடு போட்டது, அந்த மாநாட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது சஹாபாக்களோ கலந்து கொண்டார்கள், அந்த மாநாட்டில் இன்ன உணவு பரிமாறப்பட்டது அல்லது இது கொடுக்கப்பட்டது, அதற்கான நன்மை இது என்று நபி அவர்கள் அந்த மாநாட்டில் அறிவித்தார்கள், இப்படி சொல்லணும். என்ன இயக்கம் என்ன மாநாடு போட்டது, அதற்கு நபி அவர்கள் என்ன நன்மை என்று சொன்னார்கள், இப்படி நீங்கள் நிறுவனாதான் அது இயக்கங்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கான செலவுகளுக்கு நன்மை என்று வரும். அப்படி நீங்கள் சொல்லாமல் தனித்தனியாக விட்டு ஒட்ட வச்சிங்கன்னா, இப்படித்தான் நாங்கள் கூட்டுத்துவாக்கு ஆதாரம் சொன்னோம், இப்படித்தானே பராத்துக்கு நாங்கள் ஆதாரம் சொல்கிறோம், இப்படித்தான் நாங்கள் மீலாதுக்கு ஆதாரம் சொல்கிறோம், இப்படித்தானே நாங்கள் மீலாதில் கொடுக்கக்கூடிய கந்தூரிக்கு ஆதாரம் சொல்கிறோம், அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லையே, அதெல்லாம் நீங்கள் பிதஅத்துடைய லிஸ்ட்ல கொண்டு வர்றீங்க. அதனால் நீங்கள் எப்படி காட்டக்கூடாதுன்னா, என்ன இயக்கம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, அதனுடைய தலைவர் யாருன்னு இருந்தால், யார் எப்படி மாநாட்டை ஒன்று கூட்டினாங்க நடத்துனாங்க, அதில் பேசப்பட்ட உரை, இப்படியெல்லாம் நான் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொன்னால் தான் அது ஆதாரமாக கணக்கில் வரும். மற்றபடி விட்டாக கொண்டு ஒட்டு போச்சுன்னா அது 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 நாங்களும் தான் சொல்லுவோம். அப்போ நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வரும். இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்டாலே பதறீங்க. எவரும் பதில் சொல்கிறது கிடையாது. எல்லாம் என்னென்னமோ தர்காவுக்கு குதிச்சுக்கிட்டு வர்றான், மீலாதுக்கு குதிச்சுக்கிட்டு வர்றான், இயக்கத்தை பற்றி கேட்டால் கப்சுப்புன்னு ஆயிடுறான். ஏன் ஆதாரம் இல்லையா, பயமா? உலக அடிப்படையிலும் தப்பிச்சுட்டு போகிறீங்க. திருப்பி சில மேதாவிகள் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஜமாத்துல் உலமா நடத்துறீங்களா, அதுவும் ஒரு அமைப்பு தானே, அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? நாங்கள் தான் ஏற்கனவே பிதஅத் செய்கிறோம், ஷிர்க் செய்கிறோன்னு சொல்லிட்டீங்களே, எங்களையே நீங்கள் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் வேறு நையாண்டி பெயர்களை வச்சுல நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்போது எங்கள்கிட்டையும் ஆதாரம் கேட்குறீங்க. நாங்கள் ஆதாரம் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் ஆதாரம் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்களா? ஏற்றுக்க போகிறதில்ல. நாங்கள் சரியில்லைன்னு தானே இந்த 40 வருஷத்தில் நீங்கள் வந்தீங்க. உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க. அதென்ன திருப்பி எங்கிட்ட உங்கள் இயக்கத்துக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் இயக்கம் நடத்துவதற்கு பதில் இல்லை என்கிற காரணத்தினால்தான் நீங்கள் ஜமாத்துல் உலமா நடத்துகிறீங்களேன்னு திருப்பி கேள்வி வைக்கிறீங்க. இல்லாட்டா நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்களே. பதில் இல்லை என்பது இதிலேருந்து தெளிவாக தெரிகிறது. இல்லைங்க, இது மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யலை, நாங்கள் உலக அடிப்படையில் தான் இயக்கங்களை வச்சு நடத்துகிறோம், டிஎன்டிஜேவுக்கு மார்க் அடிப்படையில் நாங்கள் நடத்தலை,
அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். அப்போ இதுக்காக செலவு செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த செலவுக்கு கூலி இருக்கா இல்லையா? இப்போ இல்லைன்னா எல்லாம் சும்மா தண்டமாக தான் செலவழிச்சிட்டு இருக்காங்க அவங்க இயக்கத்துக்கு. இதெல்லாம் வந்து நன்மைக்கு உதவுறது, அந்த தக்குவாவுக்கு உதவுறது, அந்த கான்செப்டுக்கே கொண்டு கூடாது. இயக்கம் அதை நிறுவனாதான் அது வரும். இயக்கம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் அந்த பேனரில் தான் நீங்கள் அம்புட்டியும் செய்கிறீங்க. இந்த இயக்க பேனரில் எவெல்லாம் நன்மைகள் செய்கிறானோ முதல்ல இயக்கத்தை நிறுவு, அது சுண்ணான்னு நிறுவு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்துள்ள விஷயங்களை பேசலாம். இயக்கங்கள் சுன்னத்து தான் என்பதை நிறுவாத வரை இயக்கங்களுடைய பேனரில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பிதாவுடைய லிஸ்ட்டில் தான் வரும். இந்த இயக்கங்கள் பின்னால் செல்லக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை சிதைத்து பிரித்து, வகானு ஷியஅன், பல குழுக்களாக மாறிவிட்டார்களே, அவர்கள் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், அவரவர்கள் தங்களிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதிரி தீனுல் இஸ்லாத்தை சிதைத்து பிளவுகளை உண்டாக்கி நாளைக்கு காலையில் என்ன இயக்கம் உருவாகுமோ, எவன் பிச்சுக்கிட்டு போவானோ, எவன் அத்துக்கிட்டு போவானோ, எதை உருவாக்குவானோ அப்படிங்கிற நிலைமை தெரியாத ஒரு சூழலில் நாம் இருந்துகிட்ருக்கோம். மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய பிளவுகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த இயக்கவாதிகளை தவிர்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை. எது? தீனுல் இஸ்லாம் என்பது என்னுடைய ஒரே ஒரு பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பஸ்வீரத்தின், விசாலமான பார்வையோடு அல்லாஹ்வை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். அன வமனித்தபானி, நானும் என்னை பின்பற்றுவோரும் அழைக்கிறோம். சுபஹான் அல்லாஹி ஒமா அனமினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், நான் முஷ்ரிகீன்களில் ஒருவன் அல்ல என்ற நபி ஸல்லல்லாஹு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஆயத்துக்களை இறக்கியிருக்கிறான். அந்த ஆயத்துக்கள் எல்லாம் இவர்களுக்கு 100% கனக்கச்சிதமாக பொருந்துகிறது. மார்க்கத்தில் பிளவுகளை உண்டு பண்ணக்கூடிய தீய சக்திகளை விட்டும் தவிர்ந்து இஸ்லாத்தை பின்பற்றுவோம், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை பின்பற்றுவோம். வலா ரஹ்மா அதற்கான தௌஃபீக் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.